வாக்காளர்கள் தங்கள் வாக்குகளை பதிவு செய்வது எப்படி என்பது குறித்து வரைகலை மூலம் விளக்குகிறார் நெறியாளர் தேவப்பிரியன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 5,73,00,000 வாக்காளர்கள் வாக்களிக்க தேர்தல் ஆணையம் எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சிருக்காங்க. காலை 7 மணிக்கு தொடங்கி மாலை 6 மணி வரைக்கும் வாக்குப்பதிவு நடைபெற இருக்கு. வாக்காளர்கள் என்ன செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம். வாக்குச்சாவடிக்கு உள்ளே நுழைந்த உடனே வரிசை இருந்தால் நீங்களும் வரிசையில காத்திருக்கணும். வாக்குச்சாவடிக்குள் இந்த முறை செல்போன் அனுமதி இல்லை அப்படின்றத தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்காங்க. செல்போனை சுவிட்ச் ஆஃப் செய்து அங்க இருக்கக்கூடிய தேர்தல் பணியாளரிடம் நீங்க ஒப்படைக்கணும். இதுக்குன்னு செப்பரேட்டா அவங்க ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க கிட்ட உங்களுடைய மொபைல் போனை கொடுத்துட்டு அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு டோக்கனை நீங்கள் வாங்கி வச்சுக்கணும். அந்த டோக்கனோட நீங்கள் அடுத்ததாக போலிங் ஸ்டேஷனுக்கு உள்ளே நீங்கள் போகலாம். இப்போ அந்த போலிங் ஸ்டேஷனில் என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது, ப்ரொசீஜர் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஒட்டுமொத்தமாக ஒரு வாக்குச்சாவடிக்குள்ள 4 முக்கியமான தேர்தல் அலுவலர்கள் இருப்பாங்க. PO, P1, P2, P3. இப்போ முதல் அலுவலர் P1உடைய ரோல் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அவர் உங்களுடைய பாகம் எண், வரிசை என்ன உறக்க படிப்பார். உங்களுடைய அடையாள அட்டை, பூத் ஸ்லிப்பை வெரிஃபை பண்ணுவார். இந்த தகவல் எல்லாம் சரியா அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய வேட்பாளருடைய முகவர் ஒருத்தர் வெரிஃபை பண்ணுவாங்க. அவங்கக்கிட்டையும் அந்த டாக்குமெண்ட் இருக்கும், வேட்பாளர் பட்டியல் இருக்கும். இந்த நபர் தான் அவங்க அப்படின்னு உறுதி பண்ணாங்கன்னா அடுத்த கட்ட ப்ரொசீஜருக்கு நீங்கள் போகலாம். அடுத்ததாக 2வது அலுவலர் என்ன செய்வார் அப்படின்னா உங்களுடைய இடது கை ஆட்காட்டி விரல்ல மை வைப்பார். அடுத்ததாக 17A படிவத்தில் உங்களுடைய கையெழுத்தை பெறுவார். அடுத்ததா வாக்களிப்பதற்கான சீட்டை உங்ககிட்ட கொடுப்பாரு. ஸோ இதுதான் P2 உடைய ரெஸ்பான்சிபிள். இப்போ நீங்கள் இந்த சீட்டை வாங்கிட்டு 3வதாக இருக்கக்கூடிய P3 கிட்ட நீங்கள் போகணும். இந்த 3வது அலுவலர் என்ன செய்வார் அப்படின்னா சீட்டை வாக்குப்பதிவு இயந்திரத்தின் கட்டுப்பாட்டாளர் பரிசோதிப்பார். அதாவது அந்த சீட்டை வாங்கி வெரிஃபை பண்ணுவார், நீங்கள் தான் அப்படின்றத உறுதிப்படுத்திட்டு இயந்திரத்தில் பட்டன் அழுத்தி வாக்களிக்க உங்களை அனுமதிப்பாங்க. அதாவது நீங்கள் அடுத்ததாக அந்த ஓட்டிங் மெஷின் கிட்ட நீங்கள் போகலாம், உங்களுடைய வாக்கை நீங்கள் செலுத்தலாம் அப்படின்றத 3வது அலுவலர் உங்களை அனுமதிப்பார். நீங்கள் உள்ளே போன பிறகு உங்களுக்கு வாக்களிப்பதற்கான அந்த வாக்குப்பதிவு இயந்திரம் தயாராக இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு பிடித்த வேட்பாளர் யாருக்கு நீங்கள் வாக்களிக்க விரும்புகிறீங்க அப்படின்றத அந்த எந்த எண் வரிசை எண்ணை பார்த்து நீங்கள் தேர்வு செய்யலாம். தேர்வு செய்த பிறகு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு ஒரு பீப் ஒலி கேட்கும். அந்த பீப் சவுண்ட் கேட்ட பிறகு உங்களுடைய ஓட் ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு, பதிவாயிடுச்சுன்னு அர்த்தம். கரெக்டாக நாம் அதுக்கு தான் போட்டிருக்குமா அப்படின்னு நீங்கள் வெரிஃபை பண்ணணும் இல்லையா? அதுக்காக உங்களுக்கு விவிபேட் இயந்திரம் பக்கத்திலே இருக்கும். அதில் இந்த விவிபேட் இயந்திரத்தில் ஒரு பிரிண்டான ஷீட் வந்து டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் வழியாக உங்களால் பார்க்க முடியும். ஸோ அந்த சிம்பிளை நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்க்கலாம். அந்த நல்லா பளிச்சுன்னு தெரியறதுக்காக ஃப்ளோரசன் லைட்டும் அதில் வச்சுருப்பாங்க. நல்லா உங்களுக்கு பளிச்சுன்னு தெரியக்கூடிய வகையில் தான் அந்த விவிபேட் இயந்திரம் வடிவமைக்கப்பட்டிருக்கும். ஸோ நீங்கள் உங்களுடைய வாக்கை செலுத்திட்டீங்க. நீங்கள் ஜனநாயக கடமை ஆற்றிய பெருமிதத்தோடு நீங்கள் வெளியே வரலாம். வெளியில் வந்துட்டு உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய டோக்கனை அங்கே இருக்கக்கூடிய தேர்தல் ஆணைய அதிகாரிகிட்ட கொடுத்து உங்களுடைய மொபைல் ஃபோனை வாங்கிட்டு நீங்கள் திருப்தியாக அங்கேருந்து போகலாம். ஸோ இதுதான் ஒரு வாக்களிக்கக்கூடிய நபர் வாக்குச்சாவடிக்கு போகும்போது பின்பற்றப்பட வேண்டிய நடைமுறை.